ஹாய் நான் வணக்கம். நான் உங்கள் சதீஷன் தென் வீட்டான நிற்கிறேன் உங்கள் ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ப்ரோ, நீங்கள் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் வீடியோ, அது இதுன்னு கம்பேரிசன் வீடியோ, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதெல்லாம் எல்லாமே போட்டிருக்கீங்க. பட் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ரைட் ரிவ்யூ வீடியோவே போடல ப்ரோ. R15 ரைட் ரிவ்யூ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, ஓகே, நானும் யோசிச்சு பார்த்தா, ஆமாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோமே, இனிமேல் ரைட் ரிவ்யூவோட வீடியோ வந்து போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால தாங்க நான் வந்து இந்த கண்டென்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகேங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானா இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நோட் பண்ணிங்கன்னா, வண்டி எடுத்து உங்களுக்கு வந்து செட் ஆகிறதுக்கே 1 வீக் ஆகிடும் எப்படியோ. அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து புதுசாக பைக் எடுக்கிறீங்க, இப்போதான் ப்ரோ நான் வந்து பைக்கே வாங்குறேன், 4 days 7 days கிட்ட ஆகிடும். அதான் ஒரு 1 வீக் அப்படி கண்டிப்பாக ஆகிடும் அந்த பைக்கில் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு சொல்கிறேன் நான். இல்லை நான் வந்து முன்னாடியே ஓட்டியிருக்கேன் ப்ரோ அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக வாங்கிட்டு ஒரு 1 day, அந்த 1 day மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, லைக் வந்து புதுசாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரைடிங் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுத்தமாக கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கு என்னடா இது, எப்படி உக்காந்துன்னு எப்படி ஓட்டுறது அப்படின்றதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்காகவே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து புரியாது, அந்த எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து தெரியாது. ஓப்பனாக சொல்லணும்னா எங்கே உட்காந்து எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. V4 பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப பேக்லேயும் உட்காரக்கூடாது, ரொம்ப ஃப்ரண்ட்லேயும் உட்காரக்கூடாது, மிடில் உட்காந்துக்கிட்டு நம்ம டைட்ஸ் தொடை இருக்குல்ல, தொடையை வந்து அழுத்திக்கணும் டேங்க்ல. அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும், அப்போதான் கரெக்டாக இருக்கும், கிரிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் ரைடில் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். டிராஃபிக்கை பொறுத்தவரையும் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக பைக் ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து எதுவுமே தெரியாது, நம்ம மட்டும் ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வந்து டிராஃபிக் அப்படின்னும் போது கியர் சேஞ்ச் பண்ணணும், பிரேக் பிடிக்கணும், கிளச் பிடிக்கணும், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு எதனா ஒரு ஒர்க் பண்ணினே இருக்கும் போது வந்து ஒரு மாதிரியே அப்படியே அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற ஃபீல் தான் இருக்கும். டிராஃபிக்கில் ஓட்டும் போது அப்படி தான் இருக்கும். பட் வந்து ஸ்டில் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் டிராஃபிக்கில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டாலே அந்த ஹீட் வந்து ரொம்ப காட்ட ஆரம்பிச்சிடும் பைக்கில், அந்த உங்களுக்கே தெரியும். பட் அது கூல் அண்ட் ஆயில் இருக்கனால அப்படியே மேனேஜ் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் வந்து லாங் ரைடு எஃபெக்ட் வந்து நான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பட் நம்மளே பெருசாக லாங் ரைடெலாம் இது வரைக்கும் போனது கிடையாது. இங்கே தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். நம்மளே பெருசாக போனது கிடையாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் போன வரையும் அந்த ஒரு லாங் ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து லாங் ரைடோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் எடுத்தோடனே வந்து ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அப்படிலாம் வந்து ஓட்டிட முடியாது கண்டிப்பாக. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஸ்போர்ட்ஸ் டைப் அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே வந்து உங்களால் 500 கிலோமீட்டரை எடுத்தோடனே ஓட்டிட முடியாது. ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு சின்ன ரைட்ஸ்லாம் உங்களுக்கு பண்ண உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், நாலேஜே வந்துடும். அப்படின்னும் போது வந்து ஒரு 500 கிலோமீட்டர், ஒரு 800 up to 1000 கிலோமீட்டர் கூட உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். பட் லாங் ரைடோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெயின்ஸ் வந்து வேற லெவலில் வரும், வச்சு செய்யும் உங்களை ஓப்பனாக சொல்லணும். பேக் பெயின் ரொம்ப இருக்கும். பேக் பெயின்னா ஷோல்டர் பெயின், அது முதுகு, அது சொல்ல கீழே உங்களுக்கு நம்ம உட்கார்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பயங்கரமா ஒரு பெயின்னு சொல்றதை விட ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கனால அப்படி இருக்கும். அந்த சீட்டோட குஷனா இல்லை என்ன எதுன்னு எனக்கு சரியா தெரியல. பட் வந்து நானும் கொஞ்சம் நேரத்துக்குலாம் நின்று தான் ஓட்டிட்டு இருப்பேன். நம்ம லாங் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ஃபன் பண்ணிட்டு நின்றுக்கினே ஓட்டின்னு வந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் நடக்கும். உட்கார முடியாது, உட்காந்துட்டே இருக்க முடியாது. அப்புறம் வந்து இந்த நெக் பெயின் கண்டிப்பாக வரும், ஏன்னா நம்ம குனிஞ்சு ஓட்டுறதுனால. அப்புறம் ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயின் வரும். அதுவும் இல்லாமல் ரிஸ்ட் பெயின் தான் நான் அதிகமாக சொல்லியிருப்பேன். பட் வந்து ரிஸ்ட் பெயின் அந்த அளவுலாம் வந்து பெருசாக தெரியல எஃபெக்டாக. எனக்கு எப்படி சொல்கிறது, ரிஸ்ட் பெயின்லாம் உங்களுக்கு வந்து 1 வீக்ல 2 வீக்லேயே வந்து பழகிடும். அது வந்து தெரிஞ்சிடும் எப்படி உட்காந்தா ரிஸ்ட் பெயின் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து ரைடு வித் பெயின்ஸ். அந்த ரைடு வித் பெயின்ஸே வந்து எப்படி சொல்கிறது, அது சொல்லிட்டதுக்கு அப்புறம் நான் பெயின்ஸ்லாம் பற்றி பேசியிருக்கணும். பட் வந்து நான் துருத்துன்னு முன்னாடியே பேசிட்டேன். அதுதாங்க பெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 பெயின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். பட் வந்து கொஞ்சம் நல்லா பழகிருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ரிஸ்ட் பெயின் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்படி உட்காந்து ஓட்டினா ரிஸ்ட் பெயின் வரல. அதாவது நம்ம வெயிட்டை வந்து முன்னாடி தராமல் லைட்டாக பின்னாடி வச்சுக்கணும். அது ஓட்ட உங்களுக்கே தெரிஞ்சிடும். பட் வந்து நீங்கள் லாங் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கீழே அந்த பெயின் கண்டிப்பாக வரும், அது வராமலாம் இருக்காது. அப்புறம் ஹெல்மெட் எப்பயுமே போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து ஷோல்டர் பெயின் ஒரு சிலவங்களுக்கு வரலாம், ஒரு சிலவங்களுக்கு வராமே இருக்கலாம். அது வந்து எனக்கு சரியா தெரியல. பட் வந்து எனக்கு இருந்தது. அதுதாங்க இந்த ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். மற்றதெல்லாம் வந்து நார்மலாக பைக் ஓட்டுறது அதெல்லாம் வந்து மற்ற
மற்றதெல்லாம் எதுனா சொல்லுவாங்களா என்ன எதுன்னு எனக்கு சரியா தெரியல. நான் பெருசாக ரைட் ரிவ்யூ அந்த வீடியோஸ்லாம் பெருசாக பார்த்தது கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து நான் உங்களுக்கு என்னோட நாலேஜில் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. சப்போஸ் நான் வந்து இந்த இதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் ப்ரோ, இந்த இது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எதனா தோணுனா கூட எனக்கு வந்து தனியாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது இல்லாமல் எனக்கு இன்னுமே V4ஓட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரிவ்யூ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும், இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து கார்டில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நான் சேனலில் போய் செக் பண்ணினாலே நார்மலாக அந்த வீடியோஸ்லாம் வந்துருங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், நம்ம V4 கவர் பண்ணி தான் அந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஏன்னா V4 வாங்க போகிற இப்போ புதுசாக நிறைய பேர் இருப்பீங்க, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், ஓகே வாங்கலாம், ஓகே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தாங்க நான் அந்த வீடியோஸ்லாம் நிறையா மேக் பண்ணி போட்டிருக்கேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுவோம். சரி ஓகேங்க, பாய்.